விஜயின் அதிரடி அரசியல் நகர்வு. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க ஊர் மக்களுடன் சேர்ந்து போராட்டம். காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டம். விஜய்க்கு எதிராக குரல் எழுப்பிய இதர கட்சிகள். நடந்தது என்ன? சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகே பரந்தூர் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக பரந்தூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான முடிவை தமிழக அரசு எடுத்துள்ளது. இதில் ஏனகாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக கையகப்படுத்தப்பட உள்ளன. ஆனால் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியான நாள் முதல் அப்பகுதி கிராம மக்கள் தங்களது விவசாய நிலம், விவசாயம், குடியிருப்புகள் அனைத்துமே பாதிக்கப்படும். அதனை அழித்துதான் புதிய விமான நிலையம் அமைக்க வேண்டுமா என்ற கொந்தளிப்புடன் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் அவர்கள் அரசு தங்கள் வாழ்விடங்களுக்கும் வேலைக்கும் மாற்று ஏற்பாடுகளை வழங்குவதாக உத்தரவாதம் அளித்தாலும் 3 மடங்கு இழப்பீடு தொகை வழங்குவதாக கூறினாலும் தங்கள் பூர்வீக இடங்களை விட்டுச் செல்ல பலரும் மறுத்து வருகின்றனர். இதனால் பல மாதங்களாக இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக மக்கள் போராடி வருகின்றனர். மேலும் இந்த கிராம மக்களுக்கு ஆதரவாக பாமக, நாம் தமிழர் கட்சி, திருமாவளவன், பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். கிராம மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் விமான நிலையம் தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆதரவளித்தனர். பரந்தூர், ஏனகாபுரம், நெல்வாய் உள்ளிட்ட கிராம மக்கள் தங்கள் விளைநிலங்களை விட்டு குடியிருக்கும் கிராமத்தை விட்டு நாங்கள் எங்கு செல்வது, எங்களுடைய அடுத்த தலைமுறை எவ்வாறு தலை நிமிர்வது என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறார்கள். தங்களுக்கு ஆதரவாக திமுக அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் இந்த அரசு மக்களை ஏமாற்றும் அரசாக திகழ்ந்து வருவதாகவும் குடியிருக்கும் ஊரிலிருந்து மக்களிடம் ஓட்டை மற்றும் பெற்றுக்கொண்டு தற்போது கிராமத்தை காலி செய்து தருமாறு கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என கடும் கொந்தளிப்புடனும் வேதனையுடனும் தங்களது மனக்குமரல்களை வெளிப்படுத்துகிறார்கள். இந்நிலையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் ஏகனாபுரம் கிராம மக்களை தாவேகா தலைவர் விஜய் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், நம் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானவர்கள் உங்களை போன்ற விவசாயிகள் தான். உங்களை மாதிரியான விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என ஒரு முடிவோடு இருந்தேன். அதற்கு சரியான இடம் இதுதான் என எனக்கு தோணுச்சு. என்னை உங்கள் வீட்டில் இருக்கிற மகனாக என் கள அரசியல் பயணம் உங்களின் ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்துதான் தொடங்குகிறது. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானத்தை வரவேற்கிறேன். டங்ஸ்டனுக்கு எதிரான நிலைப்பாட்டை பரந்தூர் விமான நிலைய திட்டத்திலும் எடுத்திருக்க வேண்டும். அரிட்டாப்பட்டி மக்கள் போலதான் பரந்தூர் மக்களையும் பார்க்க வேண்டும். விவசாய நிலங்களை அழித்து பரந்தூர் விமான நிலையம் வருவதை ஏற்க இயலாது. விவசாய நிலங்களை அழிப்பது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும். 910 நாட்களுக்கு மேல் உங்கள் மண்ணுக்காக போராடுறீங்க. உங்க போராட்டத்தை பற்றி ராகுல் என ஒரு சின்ன பையன் பேசியதை நான் கேட்டேன். அந்த குழந்தை பேச்சு மனசு ஏதோ செஞ்சிடுச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூடவும் பேசணும்னு தோணுச்சு. விமான நிலையம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் இல்லை. ஆட்சியர்களுக்கு ஒரு கேள்வி. எதிர்க்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளும் கட்சியான பின் விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? பரந்தூர் விமான நிலையத்திற்கு விவசாய நிலம் இல்லாத வேறு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். மீண்டும் உங்கள் ஊருக்குள்ள நான் வரேன் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினார். விவசாய நிலங்கள், பறவைகள் சரணாலயங்கள் இருப்பதாக பரந்தூர் மக்கள் சொல்லும் கருத்துக்கள் நியாயமானவைதான். மாநில அரசு இந்த இடத்தை தேர்வு செய்யும் போது இதனை கவனித்திருக்க வேண்டும். அதிமுக, திமுக இரு கட்சிகளும் ஆட்சியில் இருந்தபோது புதிய விமான நிலையத்தை அமைக்க பரந்தூரை பரிந்துரைத்துள்ளன. மாநில அரசு கொடுத்த பட்டியலில் இடத்தை தேர்வு செய்தது மட்டுமே மத்திய அரசின் வேலை. எனவே பிரச்சனை இருக்கிறது என்றால் சகோதரர் விஜய் ஆக்கப்பூர்வமான யோசனை தெரிவிக்க வேண்டும். பெங்களூரு விரைவுச்சாலை அருகிலேயே பரந்தூர் வருகிறது. வேறு இடம் உங்களுக்கு தெரிந்தால் அதனை சொல்ல வேண்டும். எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டால் எவ்வாறு ஒரு ட்ரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற முடியும் என அண்ணாமலை பேசியுள்ளார். இதே போன்று சரியான இடத்தை நீங்களே சொல்லுங்கள் என பல திமுகவினரும் இணையத்தில் பதிவிட்டு கேள்வி எழுப்பி வருகின்றனர்.